தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அதாவது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். இப்ப கடந்த சில ஆண்டுகளாக வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்றது. இது ரொம்ப வருஷமா கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாகவே வேளாண் நிழல் நிதி அறிக்கை, அதாவது ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், அதே போல ஷேடோ பட்ஜெட், தமிழ்நாடுக்கான ஷேடோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க, அந்த அறிக்கைகளை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் வேளாண் நிழல் நிதி அறிக்கையில கூட நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கிறோம். அதை வலியுறுத்தி தான் இன்று நாங்கள் அங்கே பேசியிருக்கிறோம். அதாவது நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் விலை உயர்த்தி கொடுக்க வேண்டும். அதே போல கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 5000 கொடுக்க வேண்டும். காவிரி இந்த இணைப்பு திட்டங்கள், காவிரி தர்மபுரி நீர் பாசன திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். நதிநீர் இணைப்பு திட்டங்களையும் நீர்ப்பாசன திட்டங்களையும் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் விரைந்து செயல்படுத்தினாலே விவசாயம் செழிக்கும் என்பதையும் சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 21 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செய்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு, அதாவது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் குறைஞ்சிருக்குது. 20 லட்சம் ஹெக்டேர் தான் பயிர் செய்யக்கூடிய நிலங்களாக இருக்கிறது. இது இதற்கு காரணம் தண்ணி இல்லாம இருக்கிறதோ, எத்தனையோ கஷ்டத்துல விவசாயிகள் அவங்களோட விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே கருத்து சொன்னாங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல இருந்து கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கருத்து சொல்ல இருக்கிறாங்க. ஆனா நேரம் தான் பத்தல. இருந்தாலும் அத்தனை கருத்துக்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் குறித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான விடையும் தீர்வையும் இந்த வேளாண் நிதித்துறை பட்ஜெட்ல கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நதிநீர் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி பேசினேன். அதே போல விவசாயம் தான் அதிகமாக வேலை வாய்ப்பை கொடுக்கும் ஒரு துறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதற்கு என்னவென்றால் இளைஞர்கள் மது பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்தில் பிடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றால் விவசாயம் ஒரு லாபகரமான ஒரு தொழிலாகவும் லாபகரமான ஒரு துறையாகவும் மாற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இன்று இந்த கருத்து கேட்பு, வேளாண்மை கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் முன்வைத்தேன். அதே போல நிறைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு அமையும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். அதே போல விவசாய கடன், சிறு குறு விவசாயிகளுக்கான இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கின்றோம். தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பிச்சை எடுக்கும் போராட்டம், ரயில் தூக்கு மாற்று போராட்டம் அப்படின்னு விவசாயிகள் தொடர்ச்சியா போராடி கூட இன்னும் இந்த அரசு செவிசாய்க்காம இருக்கு. நீங்க எப்படி பாத்தீங்க? போராட்டங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பட்ஜெட் செஷன்ல அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா ஒரு கவன ஈர்ப்பு செய்யணும் இல்லையா? இப்ப சொல்லாமையே இருந்தாலும் தெரியாது. இப்ப விஷயத்தை அவங்க சொல்றாங்க, 2000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்புறம் அது 6000 கோடியாக அந்த கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. இன்னும் தேவை என்னன்னா, ஒரு மொத்தமா 18,000 கோடி ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் மொத்தமா தள்ளுபடி செய்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தான் வரணும். அந்த அப்படி வந்துன்னா இந்த விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய அதாவது தலைவலி போன மாதிரி தான். பெரிய நிம்மதியெல்லாம் வந்துடாது. ஏன்னா ஏற்கனவே வேற கடனை வாங்கி வச்சிருப்பாங்க. இது கூட்டுறவு கடன்கள் மட்டும் தான் நம்ம தள்ளுபடி செய்ய இங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா எல்லா கடன்கள், தேசிய வங்கி கடன், பிரைவேட் வங்கியில வாங்கின கடன், கூட்டுறவு கடன், எல்லா கடனையும் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க 35,000 கோடிக்கு. ஆனா இங்க நம்ம கேட்கறது அல்ல, பாதி தான். 18,000 கோடி ரூபாயில நீங்க இப்பயே 6,000 கோடி பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 12,000 கோடி பண்ணி தள்ளுபடி செய்தா விவசாயிங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்று நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நடிகர்களை சந்திக்கிற முதல்வர் விவசாயிகளை சந்திக்க மாட்டேங்கிறாரு, அவங்க டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது போலதானே அவர் நடிகர்கள் ஈஸியா போய் சந்திச்சுட்டு வந்துடுறாங்க. விவசாயிகள் இவ்வளவு போராட்டம் பண்றாங்க, அவங்களை அழைத்து இது வரைக்கும் எதுவும் பேசல. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் விவசாயிகளோட கோரிக்கைகளை தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாம் எடுத்து வைக்கிறோமே. இதே கோரிக்கை தான் நாங்களும் சொல்றோம். விவசாயிகள் குரலாக நாங்களாம் ஒழித்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம். அது ஒரு உண்மைதான். இது இந்த மாதிரி கலந்தாய்வு கூட்டமோ இல்ல வேளாண் நிதி பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா வருஷமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பெல்லாம் 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள் சேர்ந்து நடத்துவாங்க. இந்த முறை 10 மாவட்டங்கள் நடத்துவதான எல்லாராலையும் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்க முடியல. அதுக்காக கொஞ்சம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஓரளவுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஆனா இன்னும் நடக்கும்.
விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும், முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு சாட்டை அடித்தல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கு இங்க அழைப்பு விடுக்கல. வேற மாவட்டம் சென்னையில நடத்தினாங்க, அதை நாங்க பார்த்தோம். அந்த வேற மாவட்டங்கள்ல இங்க சேலத்துல அது எனக்கு அந்த விஷயம் அது இன்னொரு அதிகாரிகளுக்கு, அதாவது அரசுக்கு ஆதரவா பேசக்கூடிய விவசாயிகளை மட்டும்தான் அழைப்பு விடுத்திருக்காங்க. இல்ல இன்றைக்கு நான் பார்த்த கூட்டத்துல அப்படி இல்ல, அவங்களோட குறைகளை தான் அவங்க எடுத்து வச்சாங்க. ஒருவேளை எல்லாரும் வந்தாங்கன்னா இங்க ஒரு போராட்ட களமா ஆயிடும்னு அவங்க நினைச்சு கூட அத எல்லாம் அந்த கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, கடன் தள்ளுபடி வேண்டும், அதான் ஒரே கருத்து. நன்றி.